ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக் காஷன் படங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு வீடியோ மீட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வெப்சைட்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தா இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாங்க. ஸோ அந்த ஒரு வெப்சைட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிசினஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வெப்சைட் தாங்க. ஓகேவா? ஏன்னா அந்த பிசினஸை எம்பசைஸ் பண்ணி வெளி உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சோஷியல் நெட்வொர்க் தேவைப்படுவாங்க. அது பேசிக்கா சொல்ற ஒரு விஷயம் தான் வெப்சைட்டுங்க. அதாவது ஐடி இண்டஸ்ட்ரி இன்னைக்கு செம்ம பூமிங்ல இருக்குங்க. யாராவது நல்ல சேலரி, பீஸ்ஃபுல்லான லைஃப், ஐடிக்குள்ள போகணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இப்ப ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வேலைக்கு போயிடலாங்க. ஏன்னா நம்ம கம்பெனிலேயே படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பிளேஸ் ஆயிட்டு இருக்காங்க. அந்நியாயத்துக்கு வாண்டர்ல போயிட்டு இருக்குங்க. நீங்க அதை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ யாராவது ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும் அப்படின்னா இதுதான் தம்பியில ரைட்டான டைம். தயவு செஞ்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. நம்ம கம்பெனி காஷியன் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் கோர்சஸும் கண்டக்ட் பண்ற கம்பெனிங்க. இன்டர்ன்ஷிப்னா என்னன்னா, நீங்க ஒரு கம்பெனிக்கே போயிட்டு வேலை தேடுற மக்கள், சரிங்களா? ஓகேவா? ஃபீல்டுக்குள்ள போகணும்னு நினைக்கிற மக்களுங்க ஒரு கம்பெனிக்கு போயிட்டு ப்ராஜெக்ட் பண்ணி ப்ரொஃபைலை பில்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அது மூலமா வேலைக்கு போகிறதா இன்டர்ன்ஷிப்புங்க. ஆன்லைன்லையும் ஆஃப்லைன்லையும் கான்டாக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எப்போ வேணும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்க. ஒருவேளை ஃபோன் எடுக்கலாம், திட்டாதீங்க. கிளாஸில் இருப்பாங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப்பில் ரீச் பண்ண முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு இமெயில் பண்ணுங்க. எல்லா டீட்டெயிலும் போட்டு ஒரு மொபைல் நம்பரை போட்டு அனுப்பிச்சு விட்ருங்க. உங்கள் நம்பரை போட்டு அனுப்பிச்சு விட்ருங்க. நான் உங்கள்கிட்ட பேசுவேங்க. ஓகேவா? அது இல்லாமல் சென்னையில் தாங்க இருப்பாங்க. ஆஃபீஸில் மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் ஆஃபீஸில் மட்டும்தான் இருப்பாங்க. சென்னையில் மட்டும்தான் என் ஆஃபீஸ் இருக்குங்க. ஓகேவா? நீங்கள் எப்போ வேணால் வரலாங்க. ஓகே, வாங்க நம்ம டீட்டெயிலாக பேசலாங்க. ஓகேவா? அது ஒன்று. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வரும்போது ஒரு சாக்லேட் தான் எடுத்துருவாங்க. ஓகேவா? இது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் எப்போ வேணால் என் கூட பேசலாங்க. ஓகேவா? உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் போட்டு உங்கள் நம்பர் அனுப்பிச்சு விட்ருங்க. நான் உங்கள்கிட்ட பேசுகிறேங்க. ஓகேவா? சரி, ஓகே. நம்ம கம்பெனியில் பிளேஸ் ஆன அவ்வளோ மக்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க. சார், நான் தம்பியில் வாழ்த்துக்கங்க. இந்த வீடியோ பார்க்குற ஹெச்ஆர்ஸ், கம்பெனி பீப்புள் யாராவது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. என்னோட பெஸ்ட் ட்ரெயின்டு கேண்டிடேட்ஸ் நாங்கள் உங்களுக்கு தர ரெடியாக இருக்கோம். நீங்கள் என்ன கண்டிஷன் சொன்னாலுங்க. அதே மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸுங்க, நீங்கள் இல்லை டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் இல்லை, நான் ஐடியில் இருக்கேன், டிகிரி முடியும், அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. வாங்க. ஓகேவா? என்னெல்லாம் உதவி பண்ண முடியும் நான் பண்ண ரெடியாக இருக்கேன். என்னை யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? இப்போ நம்ம கதைக்குள்ள போகலான்னு. இணையதளம் வெப்சைட் எப்படி தான் வேலை செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஒரு வெப்சைட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. ஓகே, முதல்ல ஒரு வெப்சைட்டுக்கு கிளைண்ட் தேவைப்படுவோம். கிளைண்ட்னா gmail.com அடிக்கிற நாம தான் கிளைண்ட்டுங்க. ஓகேவா? நம்ம அடிச்ச உடனே wikidiki.com அடிச்சோன்னா இன்டர்நெட் மூலமா அந்த ஜிமெயில் சர்வருக்கு போகும். ஜிமெயில் சர்வருக்கு போயிட்டு நமக்கு ஜிமெயில் ரிட்டர்ன் வருதுங்க. ஸோ wikidiki.com நான் அடிச்சிட்டேங்க. அடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா அந்த வெப்சைட் எனக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்படி தாங்க இன்டர்நெட்டே வேலை செய்யுது. நீங்க எந்த வெப்சைட் அடிச்சாலும் இந்த மாதிரி தான் வேலை செய்யும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐபி அட்ரஸ் தான் என்னன்னு பார்க்கலாங்க. ஐபி அட்ரஸ் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 4 நம்பர் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஆக்சுவலா ஐபி அட்ரஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வெப்சைட்டுமே ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? அப்படி அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லைக் அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற தொட்டு அதை ஐடென்டிஃபை பண்றது இந்த ஐபி அட்ரஸ் மூலமா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி 4 நம்பர் இருக்குங்க. ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்குமே ஒரு 4 நம்பர் இருக்கும். நீங்க இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ண உடனே இந்த 4 நம்பர் உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. இந்த இன்டர்நெட் உலகம் வேர்ல்டு வைட் வெப் அலோகேட் பண்ணிடுவாங்க. அந்த ஐபி அட்ரஸ் அந்த நம்பர் மூலமா இப்போ காலேஜுக்கு போனால் ஐடி கார்டு இருக்கும், எக்ஸாமினேஷன் நம்பர்னு ஒரு ஐடி இருக்கும், உங்களுடைய ஸ்டூடெண்ட் என்ரோல் ஐடி இருக்குல்லையா, அந்த மாதிரி ஒரு நம்பர் இன்டர்நெட்ல இருக்குங்க. அதுதான் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பற்றி டீட்டெயிலாக என்னோட வீடியோஸ்ல ஐபி அட்ரஸ் என்ரோல் என்னென்ன போட்டப்ப போய் பாருங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இந்த வெப்சைட் wikidiki.comன்ற வெப்சைட் பார்த்தீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்குங்க. ஓகேவா? இதை மெயின்டைன் பண்றவனோட பேர் தான் டிஎன்எஸ் சர்வர்னு சொல்லுவாங்க. இந்த டேபிள் தான் டிஎன்எஸ் லுக்அப் டேபிள்னு சொல்லுவாங்க. பாருங்க, இந்த மாதிரி அந்த டேபிள் இருக்கும். வெப்சைட் பேரு, அதோட ஐபி அட்ரஸ் என்ன, வெப்சைட் பேரு, அதோட ஐபி அட்ரஸ் என்ன, அந்த மாதிரி இருக்குங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சுதான் உங்களோட நார்மலா நடக்குங்க. இப்போ அந்த டிஎன்எஸ் சர்வர் எங்க இருக்கும், அந்த லுக்அப் டேபிள் எங்க இருக்குன்ற உங்களுடைய கேள்விக்கான பதில் நோக்கி தான் இப்போ நம்ம போக போறோங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கறது இந்த டிஎன்எஸ் லுக்அப் டேபிளை பத்தி பார்க்க போறோம். இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கிளைண்ட் இருக்கான் அப்படின்னா பாருங்க, இந்த இன்டர்நெட் இடத்துல தான் டிஎன்எஸ் சர்வர் இருக்கு. wikidiki.com அப்படின்ட்டு இன்டர்நெட்டுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டிஎன்எஸ் சர்வர் தான் முதல்ல போகுங்க. அது அந்த ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சி அந்த ஐபி அட்ரஸை எடுத்துட்டு போகுங்க. இந்த ஐபி அட்ரஸ் மூலமா தான் அந்த பர்டிகுலர் வெப்சைட் ஐடென்டிஃபை பண்ணி அது உங்களுக்கு ரீச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய வெப்சைட்டே வேலை செய்யுங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வெப்சைட் எப்படி வேலை செய்யுதுன்னு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளைண்ட் பேஜஸ்னா என்ன சார் gmail.com சொன்னோன்னே எனக்கு அந்த பேஜ் வருதுல்ல, அதான் என்னதான் கோடிங்க அப்படின்ற ஒரு கதை வருதுங்க. அதான் கிளைண்ட் சைடு கோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளைண்ட் சைடு கோடிங் அப்படின்னா முக்கியமா 3 விஷயத்த சொல்லுவாங்க. இங்க பாருங்க. HTML சார் எனக்கு ஒரு gmail.com வேணும், அதுல இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் பட்டன்லாம் வேணும்னு சொல்றீங்களா, அதுதான் HTML, ஸ்ட்ரக்சரை குறிப்பது. அடுத்து CSS சொல்லுவாங்க, கலரை கொடுப்பது. எனக்கு பட்டன்லாம் என்ன கலர் வேணும்னு கொடுக்கதான் CSS சொல்லுவாங்க. அடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட் வேலிடேஷன், நீ கொடுத்திருக்கியா இல்லையா.
ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸை கொடுத்தேன், அதுக்கு கலர் கொடுத்தேன், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தனா இல்லையா அப்படின்ற 3க்கும் செக் பண்ணுற இந்த 3 பேர் தான் கிளைண்ட் சைட் கோடிங் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சர்வர் சைட் கோடிங் இருக்குங்க. அதாவது என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுக்குறேன்னா எனக்கு இன்பாக்ஸ் வரணும் இல்லையா, அதை கொடுக்குறவங்க தான் இந்த சர்வர் சைட் கோடிங்க. .NET, ஜாவா, PHPல பண்ணுவாங்க. இதில் .NETக்கு பயங்கர ஓப்பனிங் போயிட்டு இருக்கு. நமக்கெல்லாம் படிச்சு எல்லாருக்கும் பிளேஸ் ஆயிட்டாங்க. ஓகேவா? உங்களுக்கு எந்த உதவியும் தான் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த வெப்சைட் வீடியோ சேர்ந்து பார்க்கலாமா? திரும்பவும் இப்போ wikidiki.comனு அடிச்சிட்டேன், இங்கே வந்துடுச்சு. ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சாச்சுப்பா. ஐபி அட்ரஸ் அந்த மாதிரி வெப்சைட்டை கண்டுபிடிக்க போகிறோம். அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா இப்போ கிடச்சிருச்சுங்க. சூப்பர். இந்த வெப்சைட் வரும்பொழுது இது என்ன ஃபார்மேட்டில் வரணும்? இந்த HTML, CSS, JavaScript ஃபார்மேட்டில் வரும். ஓகே, இதுதான் கான்செப்ட்டுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு கிளைண்ட் சைட் கோடிங் என்னன்னு புரிஞ்சுச்சா? இப்போ நீங்கள் பார்க்கறதுலாம் என்னது? HTML, CSS and JavaScript. சார் டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணோம் இல்லையா சார், அதை அடுத்தது பார்க்கலாங்க. அதுதான் சர்வர் சைட் கோடிங் சொல்ற ஃபைனல் பார்ட்டுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் வந்து சர்வர் சைட் கோடிங்னா என்னன்னு பார்க்கலாங்க. சர்வர் சைட் கோடிங்னா என்ன சார்? அதாவது நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்தனா என் யூசர் நேம் பாஸ்வேர்டை செக் பண்ணிட்டு என்னோட இன்பாக்ஸ் தரணும் இல்லையா, அவனை தான் வந்து நம்ம சர்வர் சைட் கோடிங்னு சொல்லுவோம். அதுக்கு இந்த PHP, .NET, ஜாவாலாம் தேவைப்படுங்க. ஓகேவா? நம்ம அதை பத்தி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இங்க பாருங்களேன், இந்த மாதிரி தான் இருக்குங்க. பாருங்களேன். ஸோ என்னோட HTML யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். இது என்னது? HTML, CSS, JavaScript. ஓகேவா? இது நேராக சர்வருக்கு போகுது. சர்வருக்கு போனோடனே வந்து இந்த PHP என்ன பண்ணுனா வந்து அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் செக் பண்றதுக்கு SQL கிட்ட போய் கேட்கும். அந்த SQL என்ன பண்ணா அதெல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு, ஓ இவன் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டப்பா, இது வெங்கடா, அவனுடைய இன்பாக்ஸை தயாரிக்கும். அவனுடைய இன்பாக்ஸ் எல்லாம் டேபிளா வரும். அந்த டேபிளை போய் காமிக்க முடியுமா? அந்த டேபிள் ஒரு வெப்பேஜ்ல போடணும் இல்லையா, அதை வந்து நம்ம ஆளுங்க பார்த்துப்பாங்க. யாரு? இந்த HTML, CSS, JavaScript பார்த்துப்பாங்க. ஓகேவா? அந்த டேபிள் கண்டென்ட் இந்த PHP எடுத்து வந்து கொடுத்த உடனே அதை டிசைனா மாறி கலர்லாம் கொடுத்து பக்காவா வந்து நமக்கு இங்க ஷோ பண்ணுவாங்க. இதுதான் உன்னுடைய இன்பாக்ஸா சொல்லப்படுதுங்க. இப்படிதான் ஒரு வெப்சைட்டே வேலை செய்யுதுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சுன்னு நினைக்கிறேங்க. இதை பத்தி டீட்டெயிலா என்னோட ஆர்டிகல்ஸ் நான் எழுதிருக்குங்க, அதை பத்தி இப்ப பார்க்கலாங்க. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்து இந்த லிங்க்குக்கு போயிடுங்க. ஓகேவா? இந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா வந்து நிறைய வெப்சைட்டை பத்தி kashan.com/fullstack-developer training in Chennai. இது வந்து லிங்க்ல வந்து டிஸ்கிரிப்ஷனும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் போட்டிருப்பேங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. வந்தீங்கன்னா வந்து பாருங்க, பாருங்களேன், இது பாருங்க எல்லாமே நான் எழுதின ஆர்டிகல் தாங்க. போய் பொறுமையா பாருங்க. இன்டர்வியூ இதை பத்தி தான் கேட்பாங்க. நல்லா படிங்க. உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கேளுங்க. ஓகேவா? இந்த பேஜ்லேயே நான் இந்த ஃபுல் ஸ்டாக்ல என்னெல்லாம் சொல்லி கொடுப்பதும் இருக்குங்க. போய் பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்குங்க. ஓகேவா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ண எனக்காக. ஓகேவா? எதுக்காக ஷேர் பண்ணணும்? ரொம்ப சிம்பிள் தாங்க. நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் wikidiki and kashan போட்டுங்க. இது எல்லாமே என்னுடைய சோஷியல் நெட்வொர்க் சேனல்ஸுங்க. இது எது மூலமாகவும் என்ன நீங்க கான்டாக்ட் பண்ண முடியும். என் நம்பரும் கொடுத்துருக்கேங்க, வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு எந்த உதவி இருந்தாலும் ஃபோன் பண்ணி ஆனால் நல்லா இருக்குன்னு கேளுங்க, சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ண நான் ரெடியாக இருப்பேங்க. அண்ட் ஃபைனலாக ஒரு நாள் என் சமுதாயமான்ற பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நான் மாறிட்டேன், நீங்களும் மாற ஆரம்பிங்க.